அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனது யூடியூப் தளத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நிர்ஷன் ராமானுஜம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேசலாம் என விளைகின்றேன். அதாவது இலங்கையின் வெள்ளவாய என்ற பகுதியிலே பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம். அந்த பாடசாலையில் தரம் 6 மாணவர்களுக்கான கருத்தரங்கு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கருத்தரங்கை ஒழுக்கவியல் சம்பந்தமான ஆசிரியர் ஒருவர் நடத்தியிருந்தார். அதிலே பாடசாலையில், வீடுகளில் அல்லது மாணவர்கள் செல்லும் இடங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் அவற்றை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பாக ஆசிரியரால் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயலமர்வு நிறைவுறும் தருவாயிலே அதே பாடசாலையைச் சேர்ந்த தரம் 6 கல்வி பயிலும் 11 வயது மாணவி அந்த ஆசிரியருக்கு கடிதம் மூலம் தனக்கு நேர்ந்த அவலத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார். அதாவது தன்னுடைய மாமா பல சந்தர்ப்பங்களிலே பாலியல் குற்றம் புரிந்ததாகவும் இது தொடர்பில் தனக்கு வெளியில் சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பிலே பாடசாலை அதிபருக்கு அறிவிக்கப்பட்டு அதிபரின் ஊடாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பொருட்டு போலீசார் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையிலே அந்த மாணவியின் மாமனார், அதாவது மனைவியின் தன்னுடைய தாயாரின் சகோதரன், 24 வயதான சகோதரன் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த மாணவி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே பாடசாலை நிறைவடைந்து அல்லது தனியார் வகுப்புகள் நிறைவடைந்து தன்னுடைய மாமனார் தன்னை மோட்டார் சைக்கிளில் அழைத்து செல்லும் போது தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி சென்று அங்கு பலவந்தமாக தன்னை வற்புறுத்தியதாக மாணவி தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய இச்சைக்கு இணங்காவிட்டால் அந்த மாணவியையும் தன்னுடைய சகோதரியான மாணவியின் தாயாரையும் கொலை செய்ய போவதாகவும் அச்சுறுத்தியிருக்கின்றார். அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்த அந்த மாணவி ஒன்றும் செய்வதறியாது தவித்துள்ளதாக தன்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். அதன் பிரகாரம் அந்த மாணவி தற்போது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சாதாரணமாக பார்க்கும்போது இது பல இடங்களில் நடக்கிறது தானே என கைவிட்டு போகலாம். ஆனால் இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு, கொரோனா தொற்று காலத்துக்கு பிறகு அந்த காலத்தில் இடம்பெற்ற ஆன்லைன் கிளாஸஸ், இணையவழி தொடர்பாளர்களூடாக மாணவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகள் வழங்கப்பட்டன. அதிலே அவர்கள் தாங்கள் விரும்பியதை தேட ஆரம்பித்தார்கள். அதே போல் பல்வேறு குழுக்களுடன் தொடர்புகளை ஆரம்பித்தார்கள். தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள் என எல்லோரோடும் இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அதனூடாக பல பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக எங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வாறு ஒரு செயலமர்வு நடத்தப்பட்டிருக்காவிட்டால் உண்மையில் இந்த மாணவி இறுதி வரை இந்த விடயத்தை சொல்லாமல் இருப்பார். ஏனென்றால் தன்னுடைய தாயாரின் தன்னுடைய உயிர் பறிப்போய்விடும் என்ற அச்சத்தில். இது தொடர்பாக, இந்த விடயம் தொடர்பாக, மாணவர்களுக்கு நிகழும் இவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்பாக பெற்றோர் வெளிப்படையாக தங்களுடைய பிள்ளைகளுடன் பேச வேண்டும். பிள்ளைகளும் தயங்காமல் தனக்கு நிகழ்ந்த இவ்வாறான அநீதி நிகழுமானால், இவ்வாறான குற்றச்செயல்கள் நிகழுமானால் அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு இந்த மாணவர்கள், சிறுவர்கள் கட்டாயம் வெளிப்படையாக தனது பெற்றோரிடம் இதனை தெரிவிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இவ்வாறான சம்பவங்கள் தொடரும் என்பதை மறுக்க முடியாது. அண்மையிலே மஹியங்கன பகுதியிலே பதுளை மாவட்டத்துக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் மஹிபால ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது மஹியங்கன பகுதியிலே 15 வயதான மாணவி ஒருவர் HIV தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாரதூரமான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அவர் கூறிய கருத்து, அநேகமான பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்றார்கள். ஒரு சிலர் பாடசாலைக்கு செல்வதாகவும் அல்லது தனியார் வகுப்புகளுக்கு செல்வதாகவும் கூறி காடுகளுக்குள் பதுங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயத்தின் எந்தளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இது தொடர்பில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். இவ்வாறான விடயங்களே உண்மையில்
சமூகத்தில் இருக்கும் அனைவரும் நல்லவர்கள் கிடையாது. இலங்கையில் நடைபெறும் பாலியல் குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலே மாணவர்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள் அல்லது மிக நெருக்கமாக அறிந்தவர்கள்தான் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை செய்வதாக பல தரவுகளின் ஊடாக அறிய கிடைக்கிறது. அதனால் பெற்றோரும் மாணவர்களும் இது தொடர்பில் சிந்தித்து தங்களுக்கு நிகழும் அநீதிகளையும் குற்றச்செயல்கள் தொடர்பில் வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.